இப்போது நீங்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா உறுதியாக இருக்கணும். சும்மா அடிக்கடி மற்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் மீறினீங்கன்னா உங்களுக்கு அவமானம் ஏற்படும். ஏன்னா நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. இப்போ நான் டீ குடிக்க மாட்டேன், நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறக்காக சாப்பிடாமல் இருப்பீங்க. இப்போ சிலருக்கு நான்வெஜ் பிடிக்காது, அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்க எப்போதுமே சாப்பிட மாட்டாங்க. ஆனால் சிலருக்கு நான்வெஜ் சாப்பிடுவாங்க, சாப்பிட்ட பழக்கம் இருக்கும். ஆனால் மாமிசம் சாப்பிடுவது தவறு, அது மனித உணவு கிடையாது அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன்ல. இப்போ நான் மாமிசம் சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன். எனக்கு அது ஒன்றும் வாந்திலாம் வராது. எனக்கு அது ஒன்றும் பிடிக்காது கிடையாது. நான் சாப்பிடுவேன். என்னால் விட்டா நான் பயங்கரமாக சாப்பிடுவேன். இந்த தானிய உணவுலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன்ல, இதெல்லாம் நான் நல்லாவே சாப்பிடுவேன். தானிய உணவு சாப்பிடக்கூடாதுன்றேன். பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், பரோட்டா, பிரியாணி இதெல்லாம் நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஆனால் இதெல்லாம் கொடுத்தா நான் சாப்பிடுவேன். ஆனால் கட்டுப்பாடுங்கிற பேரில் கட்டுப்பாட்டுக்கு மதிப்பெடுத்து இதெல்லாம் நான் சாப்பிடாமல் இருக்கிறேன். சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அப்படி சொல்லும்போது நான் யாரோ சொல்கிறாங்க, யாரோ வற்புறுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பிரியாணி இன்றைக்கி ஒரு நாள் தான் சாப்பிடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்காக நான் சாப்பிட்றேன்னு வச்சுங்க. அப்போ அது எனக்கு அவமானத்தை ஏற்படுத்தும். ஏன்னா பார்க்குறவங்க சிரிப்பாங்க. இவர் தான் நேற்று என்ன சொன்னார், பிரியாணி சாப்பிட மாட்டேன், நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி பார்த்தா இவர் சாப்பிட்டுட்ருக்காரு. டீ குடிக்கக்கூடாதுன்னு அப்படி பேசினார். டீ கேட்டுனார். இன்றைக்கி பார்த்தா அவர் டீ குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போது மக்கள் நம்ம ஒரு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கும் போது நம்மளை கவனிப்பாங்க. நம்ம வீட்டில் மக்கள்னால் அதுக்காக ஊர் இந்த தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களும் சொல்லல. என்ன இப்போ தமிழ்நாட்டில் உள்ள எல்லாத்துக்கும் எல்லாரையும் தெரியாதுல்ல. இப்போ என்ன யார் கவனிப்பாங்கன்னா, நான் எங்கெல்லாம் நான் வேலை பார்க்குற இடத்துல கவனிப்பாங்க, என்னுடைய வீட்டில் கவனிப்பாங்க, என்னுடைய குடும்பத்தில் கவனிப்பாங்க. இவர் சொல்கிற மாதிரியே நடந்துக்கிறாரா அப்படிங்கிறத அவங்க கவனிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நான் மீறுறேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கலை அப்படின்னா அவங்க சிரிப்பாங்க. அது எனக்கு அவமானத்தை ஏற்படுத்தும். நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு 10 நாள் கடைப்பிடிக்கிறேன். அப்புறம் ஒரு 11ஆவது நாள் திரும்பவும் நான்வெஜ் சாப்பிட்றேன் அப்படின்னா, அப்புறம் அவங்கள அதை பார்த்து சிரிப்பாங்க. இவரால் உறுதியாகவே இருக்க முடியல, உணவு கட்டுப்பாட்டில் உறுதியாகவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்க நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. இவரால் இருக்க முடியுதா இல்லையா அப்படின்லாம் அவங்க கவனிப்பாங்க. இப்போ வீட்டில் பிரியாணி வச்சுருக்காங்க, இவர் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் இன்றைக்கி வீட்டில் பிரியாணி வச்சுருக்காங்க அப்படின்னா இவர் இன்றைக்கி சாப்பிட்றாரா இல்லையா அப்படின்னு எல்லாருமே கவனிப்பாங்க. பிரியாணியை பார்த்தோன்னா நம்ம மனசு மாறணும்னா அப்போ அவங்க நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. அது நமக்கு அவமானத்தை ஏற்படுத்தும். அதனால் நான் உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் நான் பரோட்டா சாப்பிட மாட்டேன், பிரியாணி சாப்பிட மாட்டேன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஈஸி. அந்த உணவை பார்த்துட்டு அதை சாப்பிட முடியும் நம்மளால் அப்படின்னா, நமக்கு வீட்டில் இப்போ எங்கேயோ பார்க்குற விருந்து எல்லாம் பார்க்குறோம், விதவிதமாக நான்வெஜ்லாம் சமைச்சு வச்சுருக்காங்க. அப்போ அதை நம்மளால் சாப்பிட முடியும் அப்படின்னா அப்போது நம்ம உறுதியாக இருக்கணும். அப்போ நம்ம சாப்பிடாமல் இருக்கணும். சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டம். உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்கிறேன், நான் டீ குடிக்க மாட்டேன், நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறது ஈஸி. ஆனால் அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது நிறைய உணவுகள் அப்படி நம்ம தயாராக இருக்குது, விரும்பினா எடுத்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது, இல்லை பணம் கொடுத்து கூட ஹோட்டலில் கூட சாப்பிட்லாம் அப்படின்னா நம்மளால் முடியும் போது அந்த இடத்துல நம்ம கட்டுப்பாடாக இருக்கணும். அந்த இடத்துல நாம் சொல்கிறது வேறு, அந்த இடத்துலமே நம்ம நடைமுறை வாழ்க்கையில் அதை கடைப்பிடிக்கணும். அதுதான் கஷ்டம். அந்த இடத்துல உறுதியாக இருந்தால் தான் மற்றவங்க நம்மளை வியந்து பார்ப்பாங்க. பாரியா எப்படி தான் இவரால் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியுதோ அப்படின்னு சொல்லி மற்றவங்க வியந்து பார்ப்பாங்க. அந்த இடத்துல நாம் பலவீனமாகி அந்த உணவுகளை நம்ம எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதையெல்லாம் சாப்பிட்டோன்னா 4 பேர் நம்மளை பார்த்து சிரிக்க தான் ஆரம்பிப்பாங்க. அதனால் உணவு கட்டுப்பாட்டை அடிக்கடி மீறுவது என்பது நமக்கு அவமானத்தை ஏற்படுத்தும். அதனால் உணவு கட்டுப்பாட்டை உறுதியோடு கடைபிடிச்சா உங்களை வியந்து பார்ப்பாங்க. உணவு கட்டுப்பாட்டை உங்களால் உறுதியாக கடைபிடிக்க முடியல, அடிக்கடி அதை விட்டுடுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும் என்பதையும் மனசில் வச்சுக்கணும். அதனால் எந்த இடத்துலையாவது யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் உங்கள் உணவு கட்டுப்பாட்டை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை, உளவியல் பிரச்சனைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு அவமானம் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் அந்த உணவு கட்டுப்பாட்டை பிடிக்கிறதுக்கு 10-15 நாள் ஆகும். நீங்கள் நினச்சா உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறதும் அப்புறம் நினச்சா வேண்டான்னு விடுறதுக்கும் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒரு தோசையை திருப்பி போடுற மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கணும்னா உங்களுக்கு மனசோட சப்போர்ட் வேணும், ஒரு மூளையோட சப்போர்ட் வேணும், ஆதரவு வேணும், ஒத்துழைப்பு வேணும். நீங்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு நம்பிக்கையை உங்கள் மூளைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது உங்களை நம்பி அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு கொடுக்குது. நீங்கள் டக்குன்னு ஏதோ உணவுகளை பார்த்த உடனே பலவீனமாகி அதை போய் சாப்பிட்றீங்க அப்படின்னா என்ன மனுஷன் உங்கள் மூளையே உங்களை பார்த்து சிரிக்கும்.
திரும்பவும் உங்களுக்கு அந்த ஒரு உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதற்கான ஒத்துழைப்பையோ ஆதரவையோ ஒரு உறுதியான மனப்பான்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அது வந்து தயங்கும். உன்னை நம்பி எப்படி நான் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறது, உனக்கு தேவையான மன உறுதியை எப்படி நான் ஏற்படுத்தி தர்றது, நீ நல்லா உணவுகளை சாப்பிடக்கூடாதுங்கிற, ஆனால் உணவுகளை பார்த்தாலே நீ சாப்பிட்ற, உறுதியாகவே உன்னால் இருக்க முடியல, 10 நாள் தொடர்ந்து உன்னால் உறுதியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த உணவு கட்டுப்பாடு வந்து ஒரு வாட்டி விட்டுட்டிங்கன்னா திரும்ப அதை கடைபிடிப்பதற்கு பல நாட்கள் ஆகும். அதனால் உணவு கட்டுப்பாட்டை உறுதியாக கடைபிடிங்க, அதை விடவே விடாதீங்க. அடிக்கடி விட்டுட்டிங்கன்னா அது அவமானத்தை ஏற்படுத்தும் என்பதை மனசில் வச்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாரு, லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு, இல்லை லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட வந்து ஒரு வேலையை ஆகணும், அவர் அதிகாரியாக பணியாற்றுகிறார். அவர்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுங்க, அந்த வேலையை செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு ஒரு 4-5 லட்சம் தர்றேன், 5 லட்ச ரூபா பணம் தரேன் அப்படின்னோடனே அவர் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் அந்த நேரத்தில் 5 லட்ச ரூபா பணத்தை பார்த்த உடனே அவர் வந்து டக்குன்னு விழுந்துடுறாரு கீழே. விழுந்து அந்த அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு கடைசி அந்த ஒரு தடவை மட்டும் வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே சமாதானம் சொல்லிக்கிட்டு அந்த 5 லட்ச ரூபா பணத்துக்காக என்ன பண்ணுறாரு, லஞ்சமாக வாங்கிட்டு அவர் கேட்குற வேலையை செஞ்சு கொடுத்துட்றாரு, ஒரு முறைகேடான ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துட்றாரு. அப்போது இது வந்து மற்றவங்களுக்கு தெரியும் போது அவங்க எல்லோரும் சிரிப்பாங்க, இவர் தான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொன்னார், இப்போ பணத்தை பார்த்தோன்னே விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. பணத்தை பார்த்த உடனே பெரிய அமௌண்ட்டு கிடைக்கிறது உடனே இப்போ அவருடைய கொள்கையை தூக்கி போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் அவங்கள பார்த்து சிரிப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும். அது மாதிரி தான் உணவு கட்டுப்பாடுங்கிறது ஒரு நேர்மை என்பது, நேர்மையாக இருப்பதற்கு ஒரு சமானம். லஞ்சம் வாங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதோ அது மாதிரி தான் உணவு கட்டுப்பாடும். நான் இந்த மாதிரி இட்லி பூரி பொங்கல் தோசை இது போன்ற போதை உணவுகளை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு கட்டுப்பாட்டை நீங்கள் உறுதியை ஏற்றுக்கொள்ளும்போது அதில் உறுதியாக இருக்க வேண்டும். நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா உங்களை பார்த்து 4 பேர் சிரிப்பாங்க, உங்களை பார்த்து நீங்களே சிரிப்பீங்க. அது உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும்.